சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன லாரி ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார். மனைவி, மகன் என 9 பேர் சேர்ந்து லாரி ஓட்டுநரை கொன்று புதைத்தது ஏன்? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மூங்கில் ஊரணியைச் சேர்ந்தவர்கள் சதுரகிரி, ராதிகா தம்பதி. திடீரென்று காணாமல் போன சதுரகிரியை கண்டுபிடித்து கொடுக்குமாறு அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் மனு கொடுத்திருந்தனர். இந்நிலையில் சதுரகிரியின் மகன் துரைசிங்கத்தை ஒரு கொலை முயற்சி வழக்கில் போலீசார் கைது செய்தனர். மதுபோதையில் இருந்த துரைசிங்கத்திடம் போலீசார் அவரது தந்தையை காவல் நிலையத்திற்கு வரச் சொல்லுமாறு தெரிவித்துள்ளனர். இதனை கேட்ட துரைசிங்கம் தனது தாயுடன் சேர்ந்து கொலை செய்து உடலை புதைத்து விட்டதாக போதையில் உளறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் துரைசிங்கத்தின் வீட்டிற்கு சென்று அவரது தாயார் ராதிகாவிடம் கேட்க அவரும் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வர ஆரம்பித்தன. லாரி ஓட்டுநரான சதுரகிரி மது அருந்திவிட்டு மனைவி ராதிகாவை கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். பொறுமை இழந்த ராதிகா தனது தோழி அங்காள பரமேஸ்வரி, உறவினர் ராசையா, தனது மகன் துரைசிங்கம் ஆகியோருடன் சேர்ந்து கணவன் சதுரகிரியை அடித்தே கொலை செய்திருக்கின்றனர். பின்னர் சதுரகிரி உடலை கிடங்காட்டூர் கண்மாயில் புதைத்துள்ளனர். ஒரு வாரத்திற்கு பிறகு புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து கால் வெளியே தெரிய உடலை தோண்டி எடுத்து எரித்துள்ளனர். அதன் பின்னரே சதுரகிரியை காணவில்லை என்று அவரது குடும்பத்தினர் மானாமதுரை போலீசில் புகார் அளித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. போலீசார் மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் புதைத்து எரித்த இடத்தில் கிடந்த எலும்புகளை சேகரித்து இறந்தது சதுரகிரிதான் என்று உறுதி செய்தனர். ராதிகா, துரைசிங்கம், அங்காள பரமேஸ்வரி, வடநாடு கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ், கிளங்காட்டூரைச் சேர்ந்த ராசையா, நாகர் ஆகியோரை மானாமதுரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.